அதுக்கே ஐ லவ் யூ விடாமுயற்சி படத்தை பற்றி பேசினவங்க எல்லாத்துக்கும் திருப்ப இந்த பதிலடி சிறப்பாக தரமாக இருக்கும். அது வலைப்பேச்சாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்மி அந்தனன் அவங்க அந்த யார் இன்னொருத்தர் பேர் அவங்க எல்லாருக்குமே சேர்த்து இது தரமான பதிலடியாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் பேசவே முடியாது அவரை பற்றி. ஜீவகா பண்ணியிருந்தார், பிஜிஎம் சூப்பராக இருந்தது. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபேனா அந்த படம் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஃபேன்ஸா எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி பார்த்த ஒரு பையன் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக சார் அப்ரூவல் இல்லாமல் ட்ரெயிலர் பண்ணுவாங்க. சார் இஸ் வெரி ஹாப்பி. சார் அது படம் பாருங்க, படம் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். படம் பாருங்க, ஏப்ரல் 10th வந்து சந்தோஷமா பாருங்க. நான் சத்தியமாக வேறு எல்லாம் டேஸ்ட் ரூம் இல்லை. நான் எஸ்எங்க டிக்கெட் உள்ளே பார்க்கலாம் வந்தேன். ஆனால் வந்து ஓகேவா டேஸ்ட் உள்ளே பார்க்கலாம் வந்தேன். நான் கடைசியில் பார்த்தா டிக்கெட் கிடைக்கல எனக்கு. அப்போ கடைசியில் இருந்தால் போயிட்டு ஆல்மோஸ்ட். அப்போ திருப்பி நான் இங்கே வந்தேன். நான் வந்துட்டு பார்த்தா அப்புறம் ஃபோனை தான் பார்த்தேன். ஃபோனை பார்க்குறதுக்கு பிளாஸ்ட் ஆச்சு. உள்ளே போய் பார்த்தேன் தேட்டரை வச்சுட்டு இருப்பாங்க. ஆதிக்கன்னா லவ் யூ. நான் உண்மையில சொல்லப்போனா நீ சம்பவம் பண்ணுறீ இல்லையோ, தலையை பார்த்தாலே போதும் எங்களுக்கு. அது போதும், நான் அர்த்தமே வேணாம். கடவுளை அஜித்து நான் தாட்டி தலை லுக்கு சொல்ல வேணும்னா மாஸ்னா எப்பயுமே தலை. ரோகிணின்னா தலை தான். இந்த ரோகிணி பிளாஸ்ட் பண்ணுறோமே இல்லையோ, ஸ்க்ரீனை கிழிக்கிறோம் அவ்வளோதான். வில்லாட மோசமாக இருக்குது தலை. டேட்டுலாம் மனுஷன் அடிச்சு அந்த ரகம் பண்ணியிருக்கான். இந்த வாட்டி பாருங்க தேட்டர் தர மாட்டோமாக்குறேன். கடவுளை அஜித்து தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து டீசரையும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கெட்டப்பில் வந்திருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. we are all eagerly waiting படம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு. ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்காருங்க. செம்ம லுக்ஸு, ரொம்ப அழகழகான டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப நல்லா டீசர் செம்மையாக இருக்குது. தலை மாசாக இருக்கிறா போல கிளாஸு. அஜித்தை நீங்கள் எப்படிலாம் போன படத்தில் பார்க்க முடியலையோ அது எல்லாமே சேர்த்து வச்சு இந்த படத்தில் பார்க்கலாம். தலைக்குன்னு ஒரு மாதம் இருக்குது. அந்த மாதம் படம் ரிலீஸ் அப்போ தெரியும். ஏப்ரல் 10 வெயிட்டிங்கு. மாமே ஐ எம் வெயிட்டிங். 6 மாறு நாங்கள் தான். ஏப்ரல் 10 ஃபேன் பாய்னா என்னன்னு ஒரு டீசர் சரி ஓகே எல்லாமே பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ரேம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அதான் ஒரு டீசரை இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி அலோவ் பண்ணிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறதுன்னா அப்போ ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். மகிழ்ந்தாவை குக் பண்ணார். ஃபேன்ஸுக்கு பண்ணாலும் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு லைக் பண்ணாங்க. இது எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு நான் லைக் பண்ணிக்கிறேனே. அப்படி இருந்த படத்தையும் நான் 3 வாட்டி பார்த்தேன். இதை 30 வாட்டி பார்ப்பேன். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கே ஐ லவ் யூ. இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வரைக்கும் வந்து பார்த்தா ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு ஆதிக்கு. ரொம்பவே தேங்க்ஸ். ப்ளஸ் வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வந்து எங்களுக்காக வந்து பார்த்தோன்னா ஏகே வந்து பார்த்தா ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தா ரொம்பவே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். குட் பேட் அகலி வேறு மாதிரி தரமான சப்ஜெக்ட்டு. இதுக்காண்டி தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். இப்போ விடாமுயற்சி படத்தை பற்றி பேசினவங்க எல்லாத்துக்கும் திருப்ப இந்த பதிலடி சிறப்பாக தரமாக இருக்கும். அது வலைப்பேச்சாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்மி அந்தனன் அவங்க அந்த யார் இன்னொருத்தர் பேர் அவங்க எல்லாருக்குமே சேர்த்து இது தரமான பதிலடியாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் பேசவே முடியாது அவரை பற்றி. பயங்கரமாக தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த என்ன படம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எல்லா சீனுமே பயங்கர மாசாக இருந்தது. இவ்வளோ நாள் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்காக ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் கிரேட் ஜாப் டு ஆதிக். அஜித்தோட கம்பேக் இல்லை வந்துட்டாரு. அதுதான் முடிஞ்சு போயிடுச்சு. மங்காத்தா நெக்ஸ்ட் இந்த டீசரை வந்து வேற லெவல். எல்லா மூவியும் வந்து வாலியிலேருந்து எல்லாமே ரெட்டிலேருந்து எல்லா கம்பேக் கொடுத்துறாரு போல. மாஸ் டீசரே மாஸ்னா படம் மாஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தலை பில்லா வராது, அது ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் ஜிபிஓ சொன்ன மாதிரியே வேற ஏதோ வச்சிருக்காரு. ஆனால் சும்மா டீசர் மாதிரி தான், டீசர் மாதிரி தான் விட்டுருக்காரு. இன்னும் நல்லா பயங்கரமாக விடுவாருன்னு பார்க்குறோம். இதுவே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே எல்லாம் க்ளோஸு. இதுக்கு மேலே ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா பில்லாலாம் வந்துட்டுருக்காரு.
ஐயோ வேற லெவலு ஃபுல்லு இதோ இங்க கேளுங்க. கேஜிஎஃப் போட சூப்பராக இருக்குண்ணே. சாரி கோச்சு, நான் நிறைய பேட்டி குத்து வலிக்குது தம்பி. பக்காவாக இருக்குண்ணே. மியூசிக்லேருந்து எல்லாமே தரோம். பில்லா ஆரம்பம் மங்காத்தாலேருந்து எல்லா இடம் கேஜிஎஃப் போட சூப்பராக இருக்குண்ணே. எல்லாமே கலந்து பக்காவாக வரும். மியூசிக் தெருக்கி விட்டுருக்காப்புல, படத்துலையும் அதே பார்க்கலாம். ஏப்ரல் 10 ஸ்க்ரீன் கிளியுது. அவ்வளோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. என்னெல்லாம் நம்ம நம்ம இப்போ விடாமுயற்சியில் மிஸ் பண்ணோமோ அத்தனை எலிமெண்ட் இதில் இருக்குது சார். பக்கா மாஸ் தான். நீங்கள் டீசர் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு? அப்போ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு, நீங்கள் தான் பேசணும். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேன் பாய் சம்பவம் இருக்குது, மிரட்டி விட்ருக்காரு ஆள். நல்லா எதிர்பார்க்குறோம். ஃபேன் பாய் சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. எல்லாம் தரமாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டபுள் சாட்டிஸ்ஃபைடு. டபுள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான். இது படம்னா வேற மாதிரி தான். டீசர்லாம் விடாமுயற்சியோட பயங்கரமா பண்ணிடுறாருண்ணா ரவிச்சந்திரன். நாங்கள் பழைய அஜித் பார்க்குறோம். இதுல ஸ்லிம்மா இருக்கிறாரு, பயங்கரமா இருக்கிறாருண்ணா. பிரேமுக்கு நல்லா இருக்காரு. ஜிவி பிரகாஷ் பயங்கரமா பேக்ரவுண்ட் வச்சுக்கிறாருண்ணா. தொடவனா சொல்லுவான், தொட்டா எல்லாரும் காலிடுவோம். அவ்வளோதான். நல்லா தராரு. டீசர் அமேசிங். அது அமேசிங் டீசர். ஐயோ என்ன பிடிக்கலன்னு இல்லை, இது அப்படி எதுவுமே இல்லை. பயங்கரமா இருக்கு. டீசரே பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், அவர் லுக்ஸாக இருக்கட்டும், ஃபேன் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், வேற லெவல். கூஸ் பம்ப்ஸ் எல்லா மூமெண்ட்டும் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு, பேச கூட முடியல. எல்லாமே மாசா தான் இருக்கு. பில்லா லுக்ல திருப்பி வராரு. வர ஏப்ரல் 10 வேற மாதிரி ஆகும் தியேட்டரு. எக்ஸலன்ட் டீசரு. ஒரு ஃபேன் பாயோட இது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. உண்மையாகவே அந்த ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கள் ஆள் எல்லா லுக்கும் பிடிக்கும் சார். இதில் சொல்லவே முடியல சார். அந்த கிரே ஹேர் லுக்கு நல்லா இருக்கு. எங்கே வர்றாரு, அமக்கலான கெட்டப்பில் ஒன்று வர்றாரு, அது நல்லா இருக்கு. அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரு மாதிரி இது வச்சுட்டு வர்றாரு. வேற லெவலுக்கு. அதாவது நான் ஓடி போய் மேலே ஆதிக்கு ஹக் பண்ணிட்டேன் நான். அந்த அளவுக்கு இருக்கு படம். சூப்பர் படம். நல்லா இருக்கு. ஜிவி மியூசிக் நல்லா இருக்கு. ஏன்னா 3-4 தடவை கேட்டப்பறம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒன்றுமே கேட்கல. போக வேற லெவல் இருந்துச்சு. சூப்பர். பயங்கரமாக தலை. சூப்பராக தலை. நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல தலை. நம்ம தலையை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டேன் தலை. பயங்கரமாக தலை. பில்லாவோட பயங்கரமாக காட்டுறாங்க தலை. அதெல்லாம் பயங்கரமாக தலை. சூப்பராக தலை. பில்லா கெட்டப்பில் வராரு ப்ரோ. ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட்டில். அது ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ. செம மாசு ப்ரோ. ஒரு கடுக்கான பிளாக் கலர் கோட்டு அப்படியே பில்லா பார்ட் 1ல பார்த்தா அஜித் மாதிரியே இருக்கிறாரு. பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் பிரிச்சுட்டா போல. தாறுமாறா இருக்கு. இது ஃபுல் ஃபேன் பாய் சப்போர்ட். லுக்ஸ் வேற மாதிரி இருந்தது. பயங்கரமா மாசா இருந்தது. இல்லை லுக்ஸுன்னு பற்றி வந்து பார்த்தோன்னா பேசணும்னு வச்சுங்களேன். தலை வந்து பார்த்தோன்னா நடந்து வந்தாலே வந்து பார்த்தா மாஸ். அது வந்து பார்த்தா வேற. ஆனால் இதில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா டீசரில் வந்து பார்த்தா ஏகே மட்டும்தான் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்து பார்த்தா சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து பார்த்தா கண்டிப்பாக ரீச் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா தலையை வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு மாஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தா பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லா ரிவ்யூஸும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா படத்தை பாருங்கள். ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே. ஆனால் பார்த்துட்டு இந்த ஒரு மாஸ் ஈவெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தா டிகிரேட் பண்ணாங்க. அது ரொம்பவே வருத்தக்குரிய வந்து பார்த்தா ஒரு விஷயம். இதை வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து பதிவு பண்ண விரும்புகிறோம். ஏன்னா இது புரியல. பிஜிஎம்மா கண்டிப்பா சொல்றேன். ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தா ரொம்பவே தேங்க்ஸ். அவர் வந்து எங்க எக்ஸ்பெக்டேஷன் லெவல வந்து பார்த்தா ரொம்பவே பியூரிஃபை பண்ணியிருக்காரு. சம்பா மாஸ். உண்மையிலே சொல்றேன். ultimate mass. GBU will rock the box office and Kollywood and நம்ம தமிழ் சினிமாவை வந்து பார்த்தா ஏகேவே வந்து ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தா தூக்கி போய் வந்து பார்த்தா ஏகே பத்தி யாரும் பேச முடியாது. அது தரமான சம்பவமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ். நியூஸ் பீஸ்க்கு வந்து பார்த்தா பிஜிஎம்மா பயங்கரம். ஜிவி கேட்கவே வேணும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மெயின் பிக்சர். சான்ஸே இல்லைங்க. லுக்கு ஒவ்வொரு லுக்கும் அடி பிரி. எனக்கு வந்து மெயினாக நான் வந்து அந்த ஒரு ஃபுல் ஷூட்டில் இருந்தார் இல்லையா. ஸோ அந்த அவர் கெட்டப்லேருந்து அவர் ஸ்டைலிஷ்லேருந்து எல்லாமே அவர் கம்பேக் பழைய படத்துலேருந்து டைலாக்ஸ்லேருந்து எல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க போல.
மாசா இருக்கு. மாஸ்டர் படம் மாஸ். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.